ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போத்தீஸ் டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கான ரீசன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் ஏன் அதுவும் பர்டிகுலராக போத்தீஸ் டிஜி கோல்டு நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிற ரீசன்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது கோல்டு சீட் போட்டிருக்கீங்க, அதுவும் வந்து நிறைய அமௌண்ட் இல்லாமல் ஒரு மினிமலான ஒரு 2000 3000 இல்லை 1000 ருபீஸில் நீங்கள் வந்து சிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்களுக்கான ஏதாவது வந்து கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஏன் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் நான் வந்து ஒரு சிட் ஸ்கீம் சேர்ந்துருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சிட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் எனக்கு வந்து மெச்சூரிட்டி டேட்டா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மந்த் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் கட்டுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்க்கு ஒரு சிட்டு நான் வந்து பே பண்ணியிருந்தேன், ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்கீமுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மினிமமாக 1 கிராமாவது எனக்கு வந்து இப்போதைக்கான கோல்டு ரேட்டுக்கு எனக்கு வந்து ஆட் ஆகும். அதோட சிட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா காட்டுறேன். ஏன்னா இந்த சிட் ஸ்கீமில் நான் வந்து 1000 ருபீஸ் தானே போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு எனக்கு வந்து ஒரு 1 கிராம் ஆட் ஆகிறதே பெருசாக இருக்கும். எனக்கு வந்து 6 மாதம் நான் வந்து பே பண்ணியிருந்தேன். இந்த மாதத்துக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் பே பண்ணலை. இது வந்து 6th மந்த்லேயே எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 4 மந்த் இருக்குன்னே வச்சுக்கலாம். அந்த 4 மந்தில் கூட பார்த்திங்கன்னா எனக்கு 1 கிராம் சேர்ந்துடும், ரவுண்ட் ஆஃபாக வருதுன்னே வச்சுக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு நான் வந்து ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 கிராமில் ஏதாவது வந்து தோடு ஸ்டெட் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காகவே நான் வந்து இந்த போத்தீஸ் டிஜி கோல்டை ஸ்டார்ட் பண்ணலை. இந்த மந்த் நான் வந்து போத்தீஸ் டிஜி கோல்டை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அக்டோபர் மந்த் எனக்கு வந்து முடியும். அப்போ நான் வந்து ஏதாவது ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா போத்தீஸில் ஆஃபர் போட்டிருப்பாங்க தீபாவளிக்கு. அந்த ஆஃபரை பயன்படுத்தி நான் வந்து ஏதாவது ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் கோல்டு காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆனால் வந்து 2% எனக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க போத்தீஸ் ஸ்வர்ணமாலில். ஆனால் நான் ஏன் இதுலேயே நான் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம், இதுக்கு நான் எப்படி இருந்தாலும் சேர்த்து தான் எடுக்க போகிறேன். ஏன்னா 1 கிராமுக்கு எந்த ஜுவல்லும் கிடைக்காது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரிங்கு தான் இருக்கும், இல்லைனா பேபி ஸ்டட்ஸ் தான் இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த ஜுவல் வந்து ஏதாவது வந்து சரி பெருசாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட்டு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மந்த்துக்கு எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் 500 to 1000 தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு அமௌண்ட்டுனா கூட. இந்த அமௌண்ட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா போத்தீஸ் டிஜி கோல்டில் மினிமமாகவே எனக்கு 1 கிராம் கிடச்சிருது அப்படின்னா வச்சுக்கலாம். இந்த பெனிஃபிட் எல்லாம் ஆட் ஆகி எனக்கு 1 கிராம் கிடச்சிருது அப்படின்னா அந்த 1 கிராமுக்கு நான் வந்து எப்படி இருந்தாலும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அந்த அமௌண்ட்டையே நான் வந்து இதில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கிராம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்ட மாதிரியும் இருக்கும், பெரிய ஜுவல் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்காக இந்த சிட் ஸ்கீமில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். இந்த சிட் ஸ்கீம் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஏப்ரல் மந்த்து கழிச்சதுக்கப்புறம் மே மந்த் நான் வந்து இந்த ஏதாவது வந்து டிஜி கோல்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இருந்துச்சு அப்படின்னா எந்த கடையில் நிறைய வந்து ஆஃபர்ஸ் நம்மளுக்கு வந்து தராங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமால் பார்த்திங்கன்னா ஆடி மந்தில் பார்த்திங்கன்னா 500 நீங்கள் யாராவது வந்து போத்தீஸ் டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் 500 போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே 500 போடுவேன் அப்படிங்கிற அந்த ஆடி 500 ப்ரோமோ கோடை வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களே 500 சும்மாவே தந்துருந்தாங்க, அதுவும் இல்லாமல் கிராமாவே கூட தந்துருந்தாங்க. அது மாதிரியான ஏதாவது வந்து திருப்பியும் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து சிட் ஸ்கீமை வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமாலில் ஜாயின் பண்ணுவேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 5000க்குள்ளே தான் வந்து சிட் ஸ்கீமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1000 2000 இல்லைனா 5000 மினிமம். அப்போ அந்த 5000க்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த எந்த கடையாக இருந்தாலும் வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு நம்ம வந்து அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து
அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கெஸ்ஸிங்காக மாதிரி சொல்லுங்கள். நான் என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஒரு ஸ்டெட் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.